நம்ம வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போற ரூட்ல நம்ம அன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாம், சண்டேயா இருக்கும். நம்ம வேற எதுக்காவது போயிருப்போம். 1/2 கிலோ மட்டன் எடுக்க போயிருப்போம். ஆனா என்ன பண்ணியிருக்கோம், வண்டி நேரா ஆபீஸ் ரூட்டுக்கு தான் போயிருக்கும். ஏன்னா இந்த பிரெயின் ரீஸ்ட்ரக்சர் ஆயிடும். நமக்கு அந்த ரூட் பழக்கமாயிடும். அங்க எங்க குழி இருக்கு, எங்க குண்டு இருக்கு, எங்க பிரச்சனை இருக்கு, எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். எதனால தெரியுமா? ரிப்பீட் த ஆக்ஷன். நமக்கு அந்த ரூட்ல எங்க என்ன நடக்குது, எப்ப என்ன நடக்குது, எப்ப கூட்டம் இருக்கு, எப்ப டிராபிக் கம்மியா இருக்கும், எப்ப குண்டு இருக்கும், எப்ப பிரச்சனை இருக்கும், எங்க டிராபிக் போலீஸ் நிப்பான், எல்லாம் அத்துப்பிடியா தெரியும். அதனாலதான் நமக்கு அந்த ரூட்ல பெருசா நமக்கு ஆக்சிடென்டோ சில விஷயங்கள் நடக்காது. இதுவே நான் ரூட்டை மாத்தி போறேன்னு சொல்லி நீங்க எங்கேயாவது போகும்போதும் வண்டி பஞ்சர் ஆகும், பிரச்சனை வரும், ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த மாதிரி. அப்போ ஒரு ரூட் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிசினஸ்ல அந்த ரூட்டை மாத்துறீங்க. போர் ஆயிடுச்சு, உங்க பிரெயினுக்கு என்ன ஆயிடுச்சு, போர் ஆயிடுச்சு. போர் ஆனோட என்ன பண்றீங்க, வேற ரூட்டை பிடிப்போம்னு சொல்லிட்டு வேற ரூட்டை பிடிக்கிறீங்க. அங்கதான் உங்களுக்கு அடி வந்துச்சு. உண்மைதானே? எப்ப உங்களுக்கு அடி வாங்குனீங்கன்னு நீங்க நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ரூட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ரூட் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆனா அது போரிங் ஆன உடனே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இன்னொரு ரூட்டை பிடிப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த யூனிவர்சல் சுத்தியல் எடுத்து அடி அடி அடின்னு போட்டு அடிக்கிறது. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எதுக்கு உங்களுக்கு யூனிவர்சல் அடிக்கிறது தெரியுமா, ஏன் கடவுள் அடிக்கிறாரு தெரியுமா? இதான் ரீசன். தப்பு பண்றீங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிட்டு இருக்கும் போது ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றீங்க. அப்போ ரிப்பீட் யுவர் சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த விஷயங்களை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே அது போர் அடிக்கதான் செய்யும். போரிங் இஸ் த ப்ராஃபிட். எப்பவுமே எது போர் அடிக்குதோ அது ப்ராஃபிட் கொடுக்கும். எது போர் அடிக்குதோ அது ப்ராஃபிட் கொடுக்கும். எது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதோ அது எக்ஸ்பென்ஸ் கொடுக்கும். எழுதிக்கங்க. எது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதோ அது உங்களுக்கு அது உங்களுக்கு என்ன கொடுக்கும், எக்ஸ்பென்ஸ் கொடுக்கும். கரெக்டா? நம்ம வாவ் நம்ம பிரெயினுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சுனாலே அங்க என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம், எக்ஸ்பென்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு அங்க பெயின் இருக்கும். அதாவது நீங்க இப்ப ஜிம்முக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எது எக்ஸைட்மெண்ட் இல்லாம போர் அடிக்குதோ அது என்ன கிடைக்கும், மசில் கிடைக்கும். இல்ல ரெகுலரா நீங்க கன்சிஸ்டன்சியா நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மசில் அந்த இடத்துல டெவலப் ஆகும். இதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பர்கரை சாப்பிடும்போது என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும், சூப்பர் டேஸ்ட், வாவ் அப்படின்னு. ஆனா டெய்லி நீங்க அதே பர்கர் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும், டெய்லி அதே பர்கர் டெய்லி நைட்டு ஒரு 8 மணி 8:30 ஆன உடனே ஒரே பர்கரை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நல்ல எக்ஸைட்டடா தான் இருக்கும், சூப்பரா தான் இருக்கும், ஃபில்லிங்கா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு கோக்கும் குடிக்கிறீங்க, ஒரு பர்கரை சாப்பிடுறீங்க, என்ன ஆகும், ஒரு 3 to 4 இயர்ஸ்ல என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும். இதே விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்காது, ஒரு பெயின் தான் கொடுக்கும். அந்த பெயின் ஒரு ஒரு ஜிம்முக்கு போறீங்க, காலையில எந்திரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், 4 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், 5 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த பெயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கன்சிஸ்டன்சி ரிப்பீட்டட் ஆக்ஷன் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், பாடி ஹெல்த் ஆகிட்டே இருக்கும். அப்போ போரிங் இஸ் குட். எக்ஸைட்மெண்ட் வருது அப்படின்னா அங்க ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். திங்க் பண்ணுது. எப்போ நீங்க எக்ஸைட்டட் ஆகுறீங்களோ ஒரு செகண்ட் உங்க பிரெயினுக்கு உடனே டிசிஷன் எடுக்க வேண்டாம், நெக்ஸ்ட் டே டிசிஷன் எடுக்க. எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸைட்டட் ஆகும்போது அப்படி போரிங் இஸ் குட். அப்போ திரும்ப திரும்ப நீங்க ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு ஹாபிட்டா ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இதுல எத்தனையோ பேர் 1 இயருக்கு மேல இருக்கிறீங்க, எல்லாம் டெய்லி ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகாம இருக்கு. நிறைய பேர் வருவாங்க, 10 நாள் பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, 13ஆம் நாள் ஆளணும். திரும்ப அவங்களால இந்த டிராக்குள்ளாடி வர்றது ரொம்ப கஷ்டம். கரெக்டா? நீங்களே பார்த்திருக்கீங்க இல்ல? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஹாபிட் பில்ட் ஆயிட்டு இருக்கீங்க, போரிங்கிற ஒரு ஹாபிட். ரிப்பீட்டட் அந்த ரிப்பீட் கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹாபிட் நமக்கு பில்ட் பண்ணணும். நம்ம ஏன் இதை அப்படி பில்ட் பண்ணிட்டே வரோம் தெரியுமா? இது ஒரு ஹாபிட். இந்த ஹாபிட் உங்க பிசினஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. இங்க வாட் யூ டு எனிதிங் யூ டு எவ்ரிதிங்.
வாட் யூ டூ எனிதிங் யூ டூ எவ்ரிதிங். நீங்க இங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்க பிசினஸ்ல நீங்க பண்ணிட்டு. இங்க கன்சிஸ்டன்சி ஒரு ஹேபிட் உங்களுக்கு பில்ட் ஆகுது இல்ல, கன்சிஸ்டன்சியா அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பில்ட் ஆயிருக்க ஒரு ஹேபிட் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்சியா, அது போர் அடிச்சாலும் அது ரிப்பீட்டடா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப 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 உங்க பிரெயினுக்கு கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹேபிட்ட பில்ட் பண்ணிட்டீங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் அதை கன்சிஸ்டன்சியா கொண்டு போறீங்க. இங்க நிறைய பேருக்கு ஒரு மோசமான ஒரு ஹேபிட் இருக்கு, என்ன தெரியுமா? இன்கன்சிஸ்டன்சி. இன்கன்சிஸ்டன்சி. இவங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2 நாள் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க பிரெயின் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸைட்டடா வருவாங்க. பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த டோபமைன் பம்ப் ஆகும். இவங்கள்ட்ட பேசினாலே இனிமேல் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், ஒரு வாரம் கழிச்சோட ஸ்லோவா குறைஞ்சிக்கிட்டே வரும். 10வது நாள் ஆன உடனே இவங்களோட மொத்த டோபமைன் இறங்கிடும். இவங்களால வின்னே பண்ண முடியாது. இவங்களால பிசினஸ்ல வின்னே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஒரு கன்சிஸ்டன்சி பர்சன் கிடையாது. இப்போ உங்களுக்கு இங்க ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகல அப்படின்னா எங்கேயுமே ஃபார்ம் ஆகாது. எங்கேயுமே ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இங்க ஒரு ஹேபிட்ட பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கன்சிஸ்டன்சி 6 காலம் உள்ள வந்துடும். ஒரு கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், ஒரு டிசிப்ளினை பில்ட் பண்றோம், ஒரு கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்றோம். எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? இது உங்க ஹேபிட்ல ஒரு ஹேபிட்டா மாறி இருக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறம். எஸ், ஒரு ஹேபிட்டா ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹேபிட் மாறி இருக்குல்ல. இவ்வளவு நாள் இல்லாத புதுசா ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹேபிட் நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ இங்க யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இங்க சக்சஸ்ஃபுல் பர்சன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், கன்சிஸ்டன்சி. அவங்க ஒரு விஷயத்த பண்ணுனாங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மேபி போர் அடிக்கும், பரவாயில்லன்னு சொல்லி பண்ணுவாங்க. பண்ண அவங்க பிரெயினுக்கு என்ன ஆகும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்ட் தானே? அப்போ நீங்க ஃபெயிலியர் ஆக ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க இன்கன்சிஸ்டன்சியா இருந்து ஒரு 2 நாள் பண்ணுங்க, 3 நாள் விட்டுருங்க. இத பண்ணி பண்ணி நீங்க எதுலையுமே ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. இவங்களை பொறுத்தளவுல இவங்க பிரெயினுக்கு எப்படி தெரியுமா, ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபை, எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. உண்மையா நீங்க இந்த இந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணலன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு சாட்டிஸ்பிகேஷன் ஒன்னே கிடைக்காது. எதுலையுமே சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்காது. நீங்க தாவி தாவி போய்கிட்டே இருப்பீங்க, அடுத்தது அடுத்தது அடுத்தது. உங்களோட புக்கை எடுத்து பார்த்தா, உங்களோட வாழ்க்கைங்கிற ஒரு புக்கை எடுத்து பார்த்தா நீங்க எதுலையுமே கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டீங்க. எதுலையுமே கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டீங்க. ஒரு ஜிம்முக்கு போன கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டீங்க. ஒரு பிசினஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜில கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு இமீடியட் ரிசல்ட்டுக்காக தேடிட்டு இருக்கீங்க. ஒரு மேஜிக் பில்லு, ஒரு மாத்திரையை சாப்பிட்ட உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு எல்லாம் சால்வ் ஆயிரும் நினைச்சிட்டு நீங்க ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் எழுதி வச்சு தரேன், உங்களோட ஃபெயிலியர் அங்கதான் இருக்கு. உங்களோட ஃபெயிலியர் அங்கதான் இருக்கு. நீங்க இந்த ஹேபிட்டை மாத்தலன்னா, இந்த ஹேபிட்டை நீங்க மாத்தலன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. நீங்க என்ன வேணா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, என்ன வேணா எக்ஸைட் பண்ணுங்க, உலகத்துல இல்லாத பில்லியனியர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, ஆனா ஃபெயிலியர் ஆயிடும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்கு பாத்தீங்களா? இவங்களோட வாழ்க்கையை எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? என்னங்க இந்த கோடி கணக்குல லாட்டரி சீட் அடிச்சிருக்கு, 100 கோடி, 50 கோடி, 10 கோடி. இன்னைக்கு வரைக்கும் இந்த லாட்டரி சீட் அடிச்ச எந்த ஒரு பர்சனும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆனது கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இமீடியட் சக்சஸ் கிடைச்சிருக்கும், ஆனா அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது, எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு தெரியாது, அவங்க ஃபெயிலியர் ஆயிடும். கோடியே உங்க கையில கிடைச்சாலும், கோடி ரூபாய் உங்க கையில கிடைச்சாலும் கூட நீங்க ஃபெயிலியர் ஆயிடும். நீங்க எழுதி வச்சு லாட்டரி அடிச்சவங்களோட லைஃப் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல 1-2 பேர் அவங்க கன்சிஸ்டன்சி ஒரு ஹேபிட்ல அவங்க லக்கில் அடிச்சிருப்பான், அதனால அவன் தப்பி இருப்பான். ஆனா மத்த யாருமே லாட்டரி சீட்ல ஃபார்ம் ஆன யாருமே சக்சஸ்ஃபுல் ஆனது கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட 10 கோடி ரூபாய் இமீடியட்டா கிடைச்சா கூட அவன் கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹேபிட் இல்ல அவங்ககிட்ட. அவன் திடீர்னு ஏதோ ஒரு பிசினஸ்ல கொண்டு போய் போடுவான். அவன் என்ன நினைப்பான், அடுத்த நாளே அவங்க 1 வருஷத்துல 2 வருஷத்துல அந்த அதுல பணம் கொட்டிடும் நினைப்பான். இல்ல,
அவன் கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹேபிட்டை பில்டு பண்ணாதனால அவன் ஃபெயிலியர் ஆயிடும் வித்தின் 3 to 4 years. நீங்க எடுத்து வச்சு லைஃப் அவங்களோட லைஃப் ஸ்டைலை எடுத்து பார்த்தா தெரியும் என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இது கிடையாது. இவங்களுக்கு போர் அடிக்கும். போரிங் இஸ் குட், போரிங் இஸ் ப்ராஃபிட். நினைக்கிறீங்களா? நீங்க எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? அந்த புது ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி போனது, புது ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி போனது, புது கம்பெனிக்கு பின்னாடி போனது, புதுசுன்னு போய் யூ ஆர் எக்ஸைட்டட், யூ ஆர் ஃபெயிலியர், காட் எக்ஸ்பென்ஸ். அப்ப இருக்கிற ப்ராசஸ எப்படி ரிப்பீட்டடா பண்றது? நீங்க உலகத்துல இருக்கிற பெரிய கம்பெனிஸ் வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி எல்லாம் எடுத்து பாருங்க. கொக்கோ கோலா பெரிய கம்பெனி தானே. 1886 நினைக்கிறேன் அவரோட கம்பெனி. இன்னைக்கு வரைக்கும் அந்த கலரை மாத்திருக்கானா? அந்த கலரை மாத்திருக்கானா? அந்த லோகோ கூட அவன் மாத்தவே இல்லை. சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அப்படி பார்த்தா கூட இத்தனை வருஷத்துல இத்தனை இயர்ல ஒரு 6 சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. 6 சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ரிப்பீட் த சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன். அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அதை சக்சஸ்ஃபுல் ஆக்ஷனை இன்னைக்கு வரைக்கும் அந்த பிளேவர் மாத்திருக்காங்களா? இல்ல. நம்ம என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? திரும்ப ஒரு பிளேவர் கொண்டு வந்திருப்போம், திரும்ப ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம், கலரை மாத்திருப்போம், லோகோவை மாத்திருப்போம், என்னென்னவோ பண்ணியிருப்போம். சின்ன சக்சஸுக்கே நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். யார் ரிப்பீட்டடா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா தெரியும். அந்த சக்சஸ்ஃபுல் ஃபார்முலால தான் அவங்களால வின் பண்ண முடியும். கொக்கோ கோலா நீங்க எடுத்து பாருங்க. மெக்டொனால்ட்ஸ் ஒரே பர்கர் ஒரே சிக்கன் கடந்த மோர் தென் 80 இயர்ஸ், அதே 60 to 70 இயர்ஸ் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைப் பர்கர், அதே டைப் ஸ்ட்ராட்டஜி, அதே சிஸ்டம், சேம், எந்த சேஞ்சஸும் பண்ணாது மெக்டொனால்ட்ஸ். அதனாலதான் சக்சஸ்ஃபுல்லா வின் ஆகிட்டே இருக்கான். இன்னைக்கு 30,000 அவுட்லெட்டுக்கு மேல இருக்கு. 40,000 அவுட்லெட் இருக்கு மெக்டொனால்ட்ஸோட வேர்ல்டு ஃபுல்லா. நீங்க ஒண்ணு வேண்டாங்க, இது ஐபோன் எடுத்து பாருங்க. என்ன பெரிய சேஞ்சஸ் கிரியேட் பண்றான்? 16க்கு 17க்கு என்ன சேஞ்சஸ்? ஒரு கேமரா சின்னதா எடுத்து மாத்தி வச்சிருக்கான் இல்ல. ஆனாலும் அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு தான் இருக்கு. அவன் பாருங்க, ஐபோன் 10, ஐபோன் 11, ஐபோன் 12, ஐபோன் 13, ஐபோன் 14, ஐபோன் 16, ஐபோன் 17, ஐபோன் 18, ஐபோன் 19. சிம்பிள். ஒரே ஸ்ட்ராட்டஜிய திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அவன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டான். பாருங்க, ஐபோன் 16க்கும் ஐபோன் 17க்கும் என்ன டிஃபரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? சின்னதா அந்த கேமரா ஒதுக்கி அங்க வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஐபோன் 14க்கும் 15க்கு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பான். அப்போ ரிப்பீட் த சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். அவனுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ் இருக்கா, அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க மத்த கம்பெனி மொபைல் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க சாம்சங் எடுத்து பாருங்க, ஃபோல்டபிள் கொண்டு வந்திருப்பான், அவன் இதுக்கு மிரரிங் கொண்டு வந்திருப்பான். அது கஸ்டமருக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். எது வேணும்? எஸ் சீரியஸ் வேணுமா இல்ல ஃபோல்டபிள் வேணுமா? என்ன மாடல் எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஷன், கஸ்டமருக்கே கனெக்ட் ஆகாது. நீங்க ரெண்டு கம்பெனி எடுத்து வச்சு பாருங்க. ஏன் இந்த மொபைல் கம்பெனிஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் ஐபோன் சக்சஸ் ஆகுதுன்னு பார்த்தா, இவன் ஒரே மாடல், ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி கேமரா, ஒரே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்? ரிப்பீட் த சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். இங்க நம்ம பிரெயினுக்கு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி புது ஸ்ட்ராட்டஜி, புது ப்ராடக்ட், புது ப்ராசஸ், புது ரோடு, புது வே, புது ஆக்சிடென்ட். எப்பெல்லாம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க புதுசா ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணும்போது தான் நடக்கும். நீங்க ரெகுலரா போற ரோட்ல போறீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தா போகும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா போர் அடிக்கதான் செய்யும். அப்போ உங்க பிரெயினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, the power of repetition, the successful action. அப்ப எழுதுங்க. அப்ப ஐபோன் நீங்க இனி எடுத்து பாருங்க. துரந்தர் 1, துரந்தர் 2 இல்ல சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. செகண்ட் டைம் திருஷம் 1, திருஷம் 2, திருஷம் 3. ஜேம்ஸ் பாண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரே ப்ராசஸ், சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். லோகேஷ் கனகராஜ் ஒரே யூனிவர்சல், ஒரே டைப் படம், சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். எது சக்சஸ்ஃபுல் ப்ராசஸோ
பாகுபலி 1 2 3, கேஜிஎஃப் 1 2, அடுத்த 3, சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். ரிப்பீட் த சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ். உங்களுக்கு எது சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சதோ அதை ரிப்பீட் பண்ணு. எழுதுங்க பார்ப்போம். உங்களோட லாஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களோட சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ் என்ன நடந்திருக்குன்னு யோசிங்க பார்ப்போம். யோசிங்க, உங்க பிரெயினை யோசிங்க பார்ப்போம். எந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுது, எந்த கஸ்டமர் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுது, எந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுது, எந்த டைம் எனக்கு சக்சஸ்ஃபுல் வந்துச்சு. யோசிங்க, அதை யோசிங்க. அதை திரும்ப கொண்டு வர முடியுமா யோசிங்க. அந்த சக்சஸ்ஃபுல் ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். நான் என்னை பத்தி நான் நல்லா யோசிக்கும் போது நான் எப்பெல்லாம் அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன். நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கலுக்கு முன்னாடி நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நல்லா தான் போயிட்டு இருந்தது. சக்சஸ்ஃபுல்லா ஒரு 3-4 இயர்ஸ் போன உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுல கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு 30 லட்சம் ரூபாய் லாஸ் ஆச்சு. ஒரு கிளாத் பிசினஸ்ல கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்பெல்லாம் நான் டிவியேட் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு அடியுது. அக்கறைக்கு இக்கரை வச்சே தோணும். நீங்க அங்க இருந்து பார்க்கும்போது இது பெஸ்ட்னு தோணும், இங்க இருந்து பார்க்கும்போது இது. ஆனா நீங்க எதுல எக்ஸ்போர்ட்னு பாருங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுலன்னு பாருங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதுலையோ அந்த நிஷ் மார்க்கெட்டை நீங்க ஒர்க் பண்ணி அதுல நீங்க சக்சஸ்ஃபுல் பார்க்கணும். அதை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. த பவர் ஆஃப் ரிப்பீட்டேஷன் ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். இது போரிங்கா தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப பண்ண என்ன ஆகும், அதுல எங்க இருந்து ப்ராஃபிட் ஜெனரேட் பண்றது, எங்க இருந்து அதுல யூட்டிலைஸ் பண்றது, அந்த ரோடு எப்படி போகும், என்ன பண்ணும், என்ன எல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்க பிரெயின் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளாடி போகுதா இல்ல போரிங்குள்ளாடி போகுதா? இந்த ஹாபிட்டை, இந்த போரிங் ஹாபிட்டை நீங்க கொண்டு வரணும். எஸ், அப்படி கொண்டு வரணும். அப்புறம் இது எப்படி எப்படி நீங்க டெவலப் பண்ணி எடுக்கிறது, இந்த போரிங் ஹாபிட்டை எப்படி டெவலப் பண்ணி எடுக்கிறது? உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க இப்போ ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு பிசினஸ்ல. நம்ம ஆல்ரெடி படிச்சேன்னா, அதாவது இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகாதீங்க, இப்படி டெப்தா போங்கன்னு படிச்சோம்ல. நம்ம லாஸ்ட் இதுல என்ன படிச்சோம், யூட்டிலைசேஷன் எப்படி பார்த்தோம். இப்படி போகக்கூடாது, பிக்கர் இல்ல பெட்டர் பெட்டர் பெட்டர்னு போகணும்னு படிச்சோம் இல்ல. அப்போ நம்ம பெட்டர் ஆகி ப்ராடக்ட், பெட்டரான கஸ்டமர், பெட்டரான விஷயங்கள் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எந்த ப்ராசஸ் வருதோ இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ப்ராசஸ நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். எது இதுல சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது என்ன எப்படி நடக்கும், இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜில ஒர்க் அவுட் ஆகும், இந்த பிரமிட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல பேடா இருப்பீங்க, பேட் பேட். அடுத்தது என்ன ஆகும், ஆவரேஜ் ஆவீங்க, ஆவரேஜ். அடுத்தது என்ன ஆவீங்க, குட் ஆவீங்க. அடுத்தது என்ன ஆவீங்க, பெட்டர் ஆவீங்க. அடுத்தது என்ன ஆவீங்க, பெஸ்ட். அடுத்தது என்ன ஆவீங்க, வேர்ல்ட் கிளாஸ். உங்களுக்கு பாட வரலன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பேடா பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பாடகர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பேடா தான் இருக்கும். ஆனா நீங்க ட்ரை பண்ணி ஆவரேஜ் ஆவீங்க, அடுத்த குட் ஆவீங்க, அடுத்தது பெட்டர் ஆவீங்க, பெஸ்ட் ஆவீங்க, வேர்ல்ட் கிளாஸ் ஆவீங்க. அப்போ ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க இங்கேயே உங்களுக்கு என்ன க்ளோசிங் ஸ்கில்ல படிக்கணுமா, ஒரு விஷயத்தை எடுத்து உள்ளாடி ஒரு விஷயத்தை எடுத்து அதுல ஃபர்ஸ்ட் பேடா இருப்பீங்க, அதுல ஆவரேஜ் ஆகுங்க, அதுல குட் ஆகுங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன விஷயம் யோசிங்க. ஒரு விஷயம் இப்ப நான் எப்படி பண்ணுனேன்னு சொல்றேன். நான் என்னோட லைஃப்ல இந்த கோச்சிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கரான்னு கேட்டா கிடையாது. நான் ஒரு பேட் பப்ளிக் ஸ்பீக்கர் தான் ஸ்டார்டிங்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசுறதுக்கு நானும் ஒரு பேட் பப்ளிக் ஸ்பீக்கர் தான். பெருசா மைக்க பிடிச்செல்லாம் பேசிக்கிட மாட்டேன். ஆனா அந்த டைம் பேடா இருந்தேன். நான் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில நான் என்ன பண்ணேன், 1-2 இடத்துல பேச ஆரம்பிச்சேன். ஒரு 2 to 3 டைம்ஸ்
இப்ப இங்கேயே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசுறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு 2 வாட்டி பேசினதுக்கு அப்புறம் 3வது வாட்டி 4வது வாட்டி உங்களுக்கு என்ன ஆகுது? அது ஆவரேஜா மாறும். ஆவரேஜா மாறி அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கொஞ்சம் குட்டா மாறும். குட் என்னாவது அடுத்த பெட்டரா மாறும். அடுத்தது பண்ண என்ன பெஸ்டா மாறும். இது ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் வழியா தான் நடக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கீங்க. கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் வழியா தான் நடக்கும். அதனாலதான் ஏன் உங்களை பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் தெரியுமா? ஏன் பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் தெரியுமா? நீங்க ஆவரேஜ்ல இருந்து குட் ஆக இருக்கும், குட்ல இருந்து பெட்டர் ஆக இருக்கும். பெட்டர் ஆனப்புறம் என்ன பண்றோம்? இப்ப வந்து ஜெய்சீலன் சார் மாதிரி நம்ம என்ன பண்றோம்? சார் கிளாஸ் எடுங்க, பெஸ்டா எடுக்கிறாரு, கிளாஸ் எடுங்க. எதுக்காக? வேர்ல்டு கிளாஸா மாத்துறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ராசஸ டிராவல் பண்றவங்களுக்கு புரியும். கரெக்டா? ஜெய்சீலன் சார் கரெக்ட் தானே? எஸ் சார். ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி இருந்தோம், அப்புறம் மெதுவா ஆவரேஜ் ஆனோம், குட் ஆனோம், பெட்டர் ஆனோம், பெஸ்ட் ஆனோம், வேர்ல்டு கிளாஸா மாறும். அப்போ இங்க இருந்து ஒரு மொமெண்டம் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். இங்க இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இந்த பைப்பு தண்ணி அடிக்கிறது பழசு பார்த்துருப்பீங்க. இப்படி அடிக்கிற தண்ணி பார்த்துருக்கீங்கல்ல? இந்த அடிப்பம்புன்னு சொல்லுவாங்க, இப்படி அடிக்கிறது. முன்னாடி பழைய காலத்துல நம்ம ஊர்ல தான் இருந்திருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இந்த மாதிரி அடிக்கிறது நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் அடிக்கும் நமக்கு தண்ணியே ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது நமக்கு என்ன வரும்? காத்து தான் வரும். நீங்க அடிச்சுக்கிட்டே இருப்போம், காத்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சோட ஸ்லோவா வரும். ஆனா ஒரு டைம் ஆனோட தண்ணி டபடபடபடா வந்திருக்கும். அப்புறம் ஈஸியா இருக்கும் இல்ல அடிக்கிறது. பாத்துருக்கீங்களா? இதுதான் மொமெண்டம் சொல்றது. நமக்கு ஒரு இடத்துல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் ஒரு கிரியேட் ஆகும். இந்த மொமெண்டம் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மொமெண்டம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு மொமெண்டம் கிடைக்கும். உங்களுக்கு க்ளோசிங் ஸ்கில் வரலையா? நீங்க பேடா இருக்கீங்க. ஒரே நாள்ல படிச்சு நாளைக்கு அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, ஒர்க் அவுட் ஆகல, பேடா இருக்கு, ஆவரேஜா இருக்கும், குட்டா ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். அது ஒரு 10 வாட்டி 20 வாட்டி பிராக்டிஸ் பண்ணி மொமெண்டம் கிரியேட் ஆக அந்த மொமெண்டத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். க்ளோசிங் ஸ்கில்லோட கிங் ஆயிருக்கீங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட கிங் ஆயிருக்கீங்க, கோச்சிங்கோட கிங் ஆயிருக்கீங்க. அப்ப அந்த மொமெண்டம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். பேஷண்டா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். இது எப்போ வருது, எப்போ கிடைக்குதுன்னு ட்ரை பண்ணி பிராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். அந்த மொமெண்டம் கிடைச்சிருச்சுன்னா உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணுங்க, ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க, அதுல கம்ப்ளீட்டா போக்கஸ் வச்சுக்கோங்க. அந்த போக்கஸ பேட்ல இருந்து ஆவரேஜா மாத்துங்க, ஆவரேஜ்ல இருந்து குட்டா மாத்துங்க. இப்படி மாத்தி அந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணுங்க. உங்களை தேடி சக்சஸ்ஃபுல் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல கோச்சரா நிக்கிறேன்னா 1 வருஷம் 2 வருஷம் நிக்கல, 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, 8 இயர்ஸ் ஆச்சு. 8 இயர்ஸா நான் என்ன பண்றேன்? ஒரு பேடா இருந்தேன்னா ஆவரேஜா மாறணும், ஆவரேஜா இருந்தா குட்டா நான் மாறணும், குட்டா இருந்தேன்னா பெட்டரா மாறும், பெஸ்டா மாறும். இந்த வேர்ல்டு கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு தக்கன பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி நான் பிராக்டிஸ் பண்றேன். நான் என்ன ஆகணும்? இப்ப நான் ஒரு பெட்டர், நான் வந்து வேர்ல்டு நம்பர் 1 கோச்சர் ஆகணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் கோச்சர் ஆகணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கான டெய்லி ஹவர்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா என்ன? 10,000 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணணும். இப்ப நீங்க நார்மலா வேணும்னா ஒரு 25 ஹவர்ஸ், அடுத்தது ஒரு 100 ஹவர்ஸ், 10,000 ஹவர்ஸ். அதாவது நீங்க ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அதாவது கையை விட்டுட்டு கூட நீங்க வண்டியை ஓட்டுறீங்க. இன்னைக்கு கையை விட்டுட்டு கூட வண்டியை ஓட்டுறது காரணம் என்ன தெரியுமா? நீங்க அதுல மாஸ்டர் ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான்லாம் மியூசிக் போடுறாரு, மாஸ்டர் ஆயிட்டாருன்னா 10,000 மணி நேரம் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு கண்ணை மூடிட்டு போட தெரியும் மியூசிக். கிரிக்கெட் டோனி இன்னைக்கு அடிக்கிறாரு, ரொனால்டோ, மெஸ்ஸி அடிக்கிறாங்க. ஏன்? 10,000 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதை இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ங்கிறது நீங்க இங்க கூட படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 நாள் படிக்கும்போது என்னது? அது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான். அது ஒரு 90 டேஸ் மேல போகும்போது அது என்ன ஆகும்? ஒரு விஸ்டமா மாறும், அது ஒரு ஞானமா மாறும். 10,000 மணி நேரம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல மாஸ்டர் ஆயிடும். எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும், ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், டிரைவிங்கா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க 10,000 மணி நேரம் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க அதுல மாஸ்டர் ஆயிருங்க.
அப்ப என்ன, ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட கேட்டீங்கன்னா பிசினஸ்க்கு தேவை க்ளோசிங் ஸ்கில். இந்த க்ளோசிங் ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் எந்த ஒரு இடத்துலயும் அடிக்க முடியும். க்ளோசிங் ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் ஆகணும் நீங்க திங்க் பண்ணி இந்த 10,000 மணி நேரம், நீங்க 100 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் இப்போ விசிடம் கிடைச்சிடும். 100 hours 90 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 90 நாள் எடுத்து ஒரே விஷயத்தை திரும்ப 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 டெய்லி, இப்ப டெய்லி நான் 3 hours படிக்கிறேன், 2 hours நான் கோச் பண்றேன், 5 மணி நேரம். அப்போ ஒரு மாசத்துக்கே நான் எவ்வளவு நேரம், 150 மணி நேரம். எப்படி 150 மணி நேரம் நான் என்ன பண்றேன், என்னோட கோச்சிங்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன். 150 hours. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க பிசினஸுக்காக நீங்க வளர்த்துக்கிட்ட என்ன ஸ்கில்ல எத்தனை மணி நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க? எழுதுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு ஸ்கில் வளர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெகோசியேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல ஃபாலோ அப் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல க்ளோசிங் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல கோச்சிங் ஸ்கில்லா இருக்கலாம், காப்பி ரைட்டிங்கா இருக்கலாம், இல்ல பர்சனல் பிராண்டிங்கா இருக்கலாம், சோசியல் மீடியா எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்கில் எடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க? ஒரு ஸ்கில் எடுத்து எத்தனை மணி நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க? அதுதான் உங்களை மாஸ்டர் ஆகும். அதுலதான் நீங்க பவர் ஆஃப் ரிப்பிட்டேஷனை பார்க்கணும். அதுலதான் நீங்க வேர்ல்டு கிளாஸ கொண்டு வரணும். பேர்டுல இருந்த நீங்க வேர்ல்டு கிளாஸா மாற முடியும். த பவர் ஆஃப் ரிப்பீட்டேஷன். அப்போ நீங்க இப்ப நீங்க ஒரு மரத்தை வெட்டுறீங்க, 3 மரம் இருக்கு, 3லையும் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி கொத்திட்டு போனீங்கன்னா உங்களால சக்சஸ் கிடைக்குமா? ஒரே மரத்தை அதே ஆக்சன் பட்டை திட்டி நீங்க ஒரே இடத்துல வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மரம் கீழே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? எடுக்கிறீங்க, ஒரு மரத்தை வெட்டுறீங்க, கொஞ்சம் வெட்டினோடனே இல்ல இது இது ஏன் மரம் இல்லைன்னு இன்னொரு மரத்தை வெட்டுறீங்க, அடுத்தது போறீங்க இன்னொரு மரத்தை வெட்டிட்டே இருக்கு. அப்போ உங்களோட ஒர்க் எல்லாமே ஸ்பிளிட் ஆகிடும். ஒரு மரத்தை எடுங்க, அந்த ஆக்ஸ பட்டை தீட்டிக்கிட்டே வாங்க, ஸ்கில்ல வச்சு உங்க க்ளோசிங் ஸ்கில்ல வச்சு, உங்களோட கோச்சிங் ஸ்கில்ல வச்சு, உங்களோட காப்பி ரைட்டிங் ஸ்கில்ல வச்சு பட்டை தீட்டி ஷார்ப்பாக்கி ஒரே மரத்தை வெட்ட ஆரம்பிங்க. ரிப்பீட் த ஆக்ஷன், ரிப்பீட் த சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். அப்போ இதுல எப்படி நீங்க ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்றது படிக்கலாமா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரிப்பீட்டேஷன் கன்சிஸ்டன்சி தான் வின் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இத ஏன் நம்ம இந்த கன்சிஸ்டன்சியை பண்ணாம இருக்கோம்? ஏன் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா அதோட மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, எப்படி வாட்ன்னு யோசிக்கிறீங்க, ஒய்ன்னு யோசி. எதனால நான் இதை பண்ணணும் எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்காம எதனால நான் இதை பண்ணணும் யோசிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் உங்களை அதை கன்சிஸ்டன்சியா பண்ணணும். ஏன் நான் எப்படி கோச்சிங் படிக்கணும் நான் படிக்கல, ஏன் நான் கோச்சிங் பண்ணணும்னு படிச்சேன். ஏன் என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு மில்லியனியர் ஆக்கணும், நான் படிச்ச விஷயத்த நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், என்ன மாதிரி நான் குளோன் பண்ணணும், ஏகே மாதிரியே நான் குளோன் பண்ணணும்னு டிசைட் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்குள்ள அடிய வந்தேன். என்ன மாதிரி பிரான்ச்சைசி பண்ணணும், என்ன மாதிரி மில்லியனியர் ஆகணும், என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா என்னோட நோய். அதுதான் எனக்கு ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்குது. வேற எது பண்ணாலும் கிடைக்கும். என்கிட்ட நீங்க 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட, 10 கோடி ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. என்கிட்ட நீங்க 100 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு சந்தோஷமே கிடைக்காது. ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு பிராண்ட் நேம், ஊர் ஃபுல்லா பிராண்ட் நேம் போட்டுட்டேன், தமிழ்நாடு ஃபுல்லா 60-70 இடத்துல போட்டுட்டேன், பணம் சம்பாதிச்சிட்டேன், இத்தனை எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கணும் நான் சம்பாதிச்சிட்டேன். அப்பெல்லாம் எனக்கு ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்கல. எனக்கு எப்ப கிடைச்சதுன்னா, இப்ப நீங்க இந்த இதுல சக்சஸ்ஃபுல் சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் என்னோட போதை. என்னோட போதை என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களோட சக்சஸ். உங்களோட சக்சஸ். சார் நான் இதுல வின் பண்ணிட்டேன், நான் இப்படி இருந்து நான் வின் பண்ணிட்டேன், நான் சேஞ்ச் ஆயிட்டேன், என் லைஃப்ல நான் சக்சஸ் ஆயிட்டேன்,
நான் இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தேன், இப்ப நான் அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்படி நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, ஏன் உங்களோட ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டை நான் ஃபுல்லா கேட்கிறேன் தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 1/2 hour உட்காந்து நீங்க பேசுற ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டை கேட்பேன். என் கார்ல போட்டு என் டிரைவருக்கே தெரியும் உங்க பேர் தான். என் டிரைவருக்கே உங்க பேர்லாம் தெரியும். சார் அவர் என் டிரைவர் சொல்லுவார், நீங்க யாரு சார்? அவர் இன்னைக்கு சூப்பர். இதான் என்னோட போதை. ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன் எனக்கு வேற எதிரையுமே கிடைக்கும். உங்களோட சக்சஸ்ல தான் எனக்கு கிடைச்சதுங்கிற ஒரு ஃபார்முலா நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதனாலதான் ஒய் எனக்கு பின்னாடி நான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் டெப்தா ஒரு டாபிக் உள்ளாடி போறேன்? ஒரு டாபிக் உள்ளாடி நீங்க இப்ப லாஸ்டா நான் எடுக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு புரியுதுல, எவ்வளவு டெப்தா உள்ள போறேன் அப்படின்னு. ஏன் தெரியுமா? வாட் கிடையாது, எப்படின்னு கூட கிடையாது. ஏன் ஏன் எனக்கு ஸ்ட்ராங் ஆகுது? ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னா நீங்க கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹேபிட்டை விட்டு பண்ணு. ஏன் நான் ஜிம்முக்கு போய் பாடி ஃபிட்டா இருக்கு? எப்படின்னு கிடையாது, எப்படிங்கிறத விட ஏன் நான் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும்? ஏன் நான் ஒரு ஒரு மில்லியனியர் ஆகணும்? ஏன் நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா மாறணும்? ஏங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் கிடைச்சீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவீங்க. ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது போர் அடிக்காது. ஏன் எனக்கு போர் அடிக்கலன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? எனக்கு போரே அடிக்காது. எத்தனை வருஷம்னாலும் டயர்ட் இல்லாம ஹாப்பியா எவ்வளவு மணி நேரம் என்னை விட்டா நான் பேசிட்டே இருக்கேன். ஏன்னா ஏங்கிறது எனக்கு ஆன்சர். ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன் எனக்கு இங்கதான் கிடைக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து இப்ப சேல்ஸ் டாபிக் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் பம்ப் பண்ண வைக்கலாம். உங்க பிளட் அப்படியே நான் மோட்டிவேட் பண்ண வைக்கலாம். ஆனா எனக்கு தேவை தெரியுமா? உங்களோட சக்சஸ் தான். நீங்க எங்கெங்க தப்பு பண்றீங்கன்னு என் பிரெயின் யோசிச்சிட்டே இருக்கும். இந்த ஒரு ரிப்பீட்டேஷன் ஒரு டாபிக்கே உங்களோட பிசினஸ்ல பல சேஞ்சஸ் கேட்கும். கரெக்ட் தானே? இப்போ உங்களுக்கு ஒரு அப்படியே நேற்றுக்கு போன வாரம் யூட்டிலைசேஷன்ல இருந்து அப்படியே ரிப்பீட்டேஷன் வரும்போது ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அதுவும் இது கனெக்ட் ஆகுதா? எஸ். கரெக்டா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்களா? ஒரு பாத்துக்குள்ளாடி போறீங்களா? அப்படியே உங்களை கொண்டு போவாங்க. 9 அசட்டையும் படிச்சு நீங்க வெளியே வரும்போது தெரியுமா ஒரு புது பர்சனா வரீங்க. இந்த 9 அசட்டையும் ப்ராப்பரா உங்க பிசினஸ்ல நீங்க பண்ணுனீங்கன்னா உங்க பிசினஸ் வேற லெவலுக்கு மாறும். வேற லெவலுக்கு மாறும். ஏன்னா இது அவ்வளவு டெப்தான ஒரு டாபிக். அப்படி அனுபவிச்சு நான் இதை எழுதி இதை நான் வந்து எழுதும் போதே அவளை அனுபவிப்பேன். இது எப்படி சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா வருது அப்படிங்கிறது. த பவர் ஆஃப் ரெப்யூட்டேஷன். அப்போ நீங்க ஒய்ங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்க டேட்டா சொல்லும் எது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அப்படிங்கறத எடுத்து நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க போறீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க இனிமேல் நீங்க வந்து பண்ணணும். என்னன்னா எது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு எழுது. எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அதை எழுது. சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்டை என்ன பண்ணுங்க? ரிப்பீட் பண்ணுங்க. அது நீங்க ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், நீங்க படிக்கிறதா இருக்கலாம், இங்க இருக்கிறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு இங்க இருக்கும்போது நல்ல ப்ரொடக்டிவிட்டி போடுது இதுவா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல் கிடைக்குதுன்னு இருக்கலாம். மேபி இந்த கிளாஸ்ல உட்காரது கூட நிறைய பேருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். ஒரு பிரெயினுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இங்க இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குதா? எது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அதை எடுத்துக்க. எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னு எடுத்துக்க. ரெண்டாவது விஷயம் எது அவாய்ட் பண்ணணும். பொதுவா நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியா தான் இருப்போம். காலையில படிக்கிறதுக்கு கூட இங்க காலையில 6:30க்கு நீங்க எழுப்பி 6:15க்கு உட்காரணும்னு நினைப்பீங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கே தூங்குவீங்க. அப்ப ஏன் 12 மணிக்கு தூங்கு? எதனால நான் 12 மணிக்கு தூங்கணும்? ஏன் என்னால 9:30 10 மணிக்கு தூங்க முடியல? மொபைல் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன்னா, இல்ல அந்த டைம் தான் நான் போய் சாப்பிடுறேன்னா என்ன பிரச்சனை எனக்கு? இல்ல டிவி பாக்குறேன்னா அவாய்ட். அது என்னன்னு பார்த்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அந்த என்வாரன்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், அந்த சரௌண்டிங்ஸ் அவாய்ட் பண்ணணும், அந்த கொலாபரேஷன் அவாய்ட் பண்ணணும். இந்த 2-3 விஷயத்தை அவாய்ட் பண்ணாதான் உங்களால இதை பண்ணணும். நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா நான் 10 மணிக்கு தூங்க போயிருவேன். 9 மணிக்கு என்னோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். டிவி பார்க்க மாட்டேன். ஒரு 10 மினிட் யோகா பண்ணுவேன். இதுவே நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே போனேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு 12 மணி ஆயிடும். படத்துக்கு போறேன். படத்துக்கு போக மாட்டேன் நைட்டு. படத்துக்கு போறா இருந்தா 6 மணி ஷோக்கு போவேன். ஏன் தெரியுமா? அவாய்ட் பண்ணு. எனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணு.
9:30 மணிக்கு மேல எது சொன்னாலும் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் அது என்ன விஷயம் போடுங்க. அவாய்ட் எது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா கிடைக்குதோ அதை எழுதிக்கணும். எதுல உங்களுக்கு எதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா எழுதுங்க. ரெண்டாவது எதெல்லாம் பண்ணணும்னு எழுதுங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு எழுதுங்க. எந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு எழுதுங்க. அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது மூணாவது என்ன பண்ணணும்னா அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கணும் நீங்க எப்பவுமே. இப்போ நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா எனக்கு எனக்கு வந்து பாடி நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா நான் ஜங்க் ஃபுட் நைட்டு 5 மணிக்கு அப்புறம் நான் ஃபுட் எடுக்க மாட்டேன். அவாய்ட் பண்ணிட்டேன். 5 மணிக்கு அப்புறம் நான் ஃபுட் எடுக்க மாட்டேன். நைட்டு 9:30 மணிக்கு தூங்க போயிடும். அப்பதான் என்னால 5 மணிக்கு 4:30 மணிக்கு எழுப்பி போக முடியும் அப்படின்னால தூங்க போயிடும். அவாய்ட் பண்ணிடும். ரெண்டாவது என் கூட ஜிம்முக்கு போறதுக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காலையில அவரே கூப்பிடுவார் 4:30 மணிக்கு. சார் வரலைங்களா சார்? அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். உங்களுக்கு இங்க ஒரு பெரிய சொத்து என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? இத்தனை பேர் இருக்காங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா. இல்ல இந்த குரூப் ஒரு பாசிட்டிவ் குரூப்பா உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல எல்லாரும் வளரணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க மாறி மாறி பேசிக்கிங்க. இது ஒரு ஓப்பன் ஃபோரம்னு சொல்லி நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காக தெரியுமா? அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். உங்க கை கொடுக்கறதுக்கு நான் வேண்டாம். இந்த குரூப் மொத்தம் இருக்கு. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்க யாரோட போன் நம்பர் எடுத்து கூட நீங்க பேசலாம். ஆனா ரிக்வஸ்ட் பண்ணிட்டு பேசுங்க. அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. சார் உங்க ஃபீல்டா கூட இருக்கலாம். சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை நான் எப்படி சால்வ் பண்றது கேளுங்க. மெசேஜ்ல கேளுங்க. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வேணும். நம்ம இந்த மாசத்துல உங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒருத்தங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏரியாவை செக்ரிகேட் பண்ண போறோம். கோயம்புத்தூர் ஒரு ரீஜியன், சென்னை ஒரு ரீஜியன், திருச்சி ஒரு ரீஜியன். ஓகேங்களா? 3 ரீஜியனா பிரிக்க போறோம் தமிழ்நாட்டுல. இந்த 3 ரீஜியனுக்கும் நம்ம ஒரு செக்ரட்டரி ஒரு கவர்னர் அப்படின்னு பிரிக்க போறோம். இதுக்கு கீழே அவங்க எல்லாம் வருவாங்க. அந்த குரூப்புக்கு கீழே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு எப்படி அந்த குரூப்புக்குள்ளாடி நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி. இப்போ திருச்சிக்கு ஒரு குரூப், கோயம்புத்தூருக்கு ஒரு குரூப், சென்னைக்கு ஒரு குரூப். சென்னைக்கு மேபி 2 குரூப் கூட வச்சுக்கலாம். குரூப் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. எதுக்காக தெரியுமா? அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கே ஒரு இடத்துல எனக்கு வந்து பேமெண்ட் வராம இருக்குது, எப்படி வாங்குறதுன்னு தெரியல, எனக்கு கைடன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஆல்ரெடி இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இந்த குரூப்ல நம்ம பண்ணலாம். இந்த மாசம் இந்த மாசத்தோட நம்மளோட எம்பவர் கிளப்போட இது முடிஞ்சு அடுத்த கிளப் வருது, ஸ்டார்ட் ஆகுது. எம்பவர் கிளப் ஸ்டார்ட் ஆக போகுதுல நியூ பேட்ச். இந்த நியூ பேட்ச்ல இருந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ஹோரத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. எவ்ரி 2 months ஒன்ஸ் அந்த ஏரியால நம்ம ஒரு சின்ன மீட்டிங் பண்ண போறோம். ஒரு 2 to 3 hours லைவ் மீட்டிங், டைரக்ட் மீட்டிங் பண்ண போறோம். கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை. மதுரை சார். எவ்ரி 2 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ உங்களோட பிரச்சனைகளை நீங்க அங்க சொல்றீங்க, அங்க சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அங்க ஒரு போரத்தை எவ்ரி மந்த் நம்ம ஒரு குரூப்பா கம்யூனிட்டியா கிரியேட் பண்ண போறோம். ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டியா பில்ட் பண்ண போறோம். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். இதெல்லாம் இதுல இருந்து வராதுதான். புரியுதா உங்களுக்கு? நான் புதுசா ஒரு விஷயத்த தேடி போகல. இருக்கிற விஷயத்த நான் எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறேன். இருக்கிற விஷயத்தை எப்படி பெட்டர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ரிப்பீட்டேஷன். நீங்களும் ஒரு விஷயத்த அதனாலதான் உங்களுக்கு இந்த குரூப் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம். ஏன் இந்த குரூப் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னால தான். இன்னைக்கு இங்க கணேசன் சார் மாதிரி, நாகராஜ் மாதிரி, ஜெய்சீலன் சார் மாதிரியும், சங்கீதா நடத்த மாதிரியும் நிறைய பேர் இங்க இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது? அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நான் இல்லைனாலும் இந்த ஃபோரத்தை அவங்களால ரன் பண்ண முடியும். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். கரெக்டா? இதே மாதிரிதான் நீங்க உங்களை செட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் வரணும்னா உங்களை சுத்தி அப்படிப்பட்ட பர்சனை நீங்க செட் பண்ணணும். தேவையில்லாத பர்சனை அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவினிங் ஆனோட ஒரு லைட்டா ஒரு பெக்க போலாம் மனசு தோணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அது விட்டுருங்க. ஆனா நமக்கான ஒரு ஃபோரத்தை குரூப்பா இந்த மாதிரி ஒரு ஃபோரம் உங்களுக்கு வேணும். பிசினஸ் தாட் பிரைசஸ் காலை எழுந்தோட சக்சஸ் எவ்வளவு பேசுறாங்க இல்ல, எவ்வளவு எனர்ஜி வருதுல்ல. அவங்களோட சக்சஸ் ஃபார்முலா, இவங்களோட சக்சஸ் ஃபார்முலா, இவங்களோட விஷயங்கள் பேசும்போது காலையில நம்ம என்ன விஷயங்கள் கேட்கணும், இது நம்மளோட பிசினஸ்ல பிரதிபலிக்கணும். அக்கௌண்டபிலிட்டி பார்ட் வச்சுக்கணும். உங்களோட ஃபீல்ட்லயே ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கணும். நம்ம இந்த குரூப்ல அடுத்த ஃபார்ம் பண்ண போறதே அதுதான், அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்.
உங்களுக்கு நீங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இருக்கு. ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா நம்ம கிரியேட் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கணும். எப்பவுமே அந்த விஷயத்த ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கணும். நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா, நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஷீட் போட்டு வச்சிருக்கேன். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அதுல டிக் போட்டுக்கிட்டே வருவேன். எதுக்கு, நான் இந்த மாசத்துல எத்தனை நாள் ஜிம்முக்கு போகல அப்படின்னு கிராஸ் போடுவேன். எத்தனை நாள் நான் பண்ணல கிராஸ் போடுவேன். இது எதுக்குன்னா என்னையே நான் எனக்கு ட்ராக் பண்றேன். இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எதுக்குன்னா, நான் போகலன்னா அவர் என்ன போன் பண்ணி கேட்கணும். நம்ம ஆக்ஷன் ஷீட் எடுத்துட்டு கேட்கணும், நான் போகலாம் நம்ம கேட்கணும். அக்கௌண்டபிலிட்டி ஆயிடும். நம்ம இந்த இடத்துல நம்ம கேட்கலன்னா பண்ண மாட்டோம். அதே மாதிரி அவர் கேட்பாரு, என்ன சார் ஜிம்முக்கு வராம இருக்கீங்க, இப்படியே 2 நாள் போயாச்சுன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்பாரு என்கிட்ட. அக்கௌண்டபிலிட்டி அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு ட்ராக்கிங் ஷீட் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், கன்சிஸ்டன்சி. எங்கேயாவது பிரேக் ஆச்சு, கன்சிஸ்டன்சி எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா அதை இம்மீடியட்டா திரும்ப கொண்டு வந்துடும் அந்த இடத்துக்கு. இது நான் ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கேன். சப்போஸ் என்னால 2 நாள் எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப அந்த லூப்புக்கு கொண்டு வர்றதுக்கான அதை அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு புஷ் மொமெண்டத்தை கிரியேட் பண்ணேன். புஷ் பண்ணி தான் மொமெண்டத்தை கிரியேட் பண்ணணும். இப்ப இங்கேயே கிளாஸ்ல நீங்க செல்லா விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் கிடைக்காது. அப்ப என்ன நம்மளே புஷ் பண்ணி அந்த மொமெண்டத்துக்குள்ளாடி வந்துடும். அந்த மொமெண்டத்துக்கு உள்ளாடி நம்ம டிராவல் ஆயிடும். இந்த மொமெண்டம் நமக்கு வந்துடும். அப்போ அவங்க அந்த சிங்க் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஹேபிட்டை எது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அதை ரிப்பீட் பண்ணுங்க. அதை சுத்தி என்னெல்லாம் தப்பு நடந்துருக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க. அது ட்ராக் ரெக்கார்டு வச்சிருங்க. அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. ரிப்பீட் வாட் சக்சஸ்ஃபுல். எது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. அது என்ன ப்ராசஸ்ன்னு இப்பவே திங்க் பண்ணிடுச்சு. எஸ், நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் த ஒண்டர்ஃபுல் அசெட். அதுக்கு அடுத்த அசெட். ஓகே, அசெட் லிவர் நம்பர் 3. ஓகே, இந்த வாரம் ஃபுல்ல இருந்து கிளாஸ் இருக்க போது கம்ப்ளீட் சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாது. ஏன்னா இது ஒரு கோர்வையான மாலை. இந்த மாலையில ஒரு முத்து கூட மிஸ் ஆகும். இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் சீட் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு எப்படி உங்க பிசினஸ்ல அதை செட்டா நீங்க பண்றதுன்னு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செட்டா ஒரு விஷயத்த பண்ண போறோம். நம்ம பிசினஸ்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால ஒரு நாள் கிளாஸ் கூட மிஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கிளாஸ் எந்த ஒர்க்கா இருந்தாலும் இந்த வாரம் எந்த ஒர்க்கா இருந்தாலும் இந்த கிளாஸை மிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம்.